بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கிற தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்க செய்திகளை கேட்க வேண்டும் என்கிற நல்ல உணர்வில் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வந்து அமர்ந்து செய்திகளை சேகரிப்பதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய இஜ்திமாவிலே அறியாமை காலமும் மறந்துவிட்ட மறுமையும் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தாம் அனுப்பப்பட்டதை பற்றி சொன்னபோது புஇஸ்து அனா வஸ்ஸாஅத்து கஹாதைனி, நானும் மறுமை நாளும் இந்த இரண்டு விரல்களைப் போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம். புஇஸ்து அனா வஸ்ஸாஅத்து கஹாதைனி, நானும் மறுமை நாளும் இந்த இரு விரல்களைப் போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிஅஸத் நுபுவத் கியாமத் நாளினுடைய முக்கியமான அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனது அருள்மறையாம் திருமறையிலே, தித்திக்கும் வான்மறையிலே, இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், இதோ மறுமை நாள் நெருங்கிவிட்டது, அதன் அடையாளமாக சந்திரன் பிளந்து விட்டது என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய பேசத்திலிருந்தே இந்த உலகம் மறுமை நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல மறுமை நாளினுடைய சமீபத்தியம் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றை குறிப்பிடுகிற போது, இன் இகாசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் திரும்புவது கியாமத் நாளின் அடையாளம் என்றார்கள். அப்படியானால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்திலே, அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலைக்கு முன்பு அல்லது அந்த தருணத்திலே என்னென்ன மாதிரியான சாபங்களும் தாபங்களும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களும் இருந்தனவோ அவைகள் எல்லாமே மீண்டு வரும் என்பது அண்ணலம் பெருமானாரின் முன்னறிவிப்பு. எவ்வளவுதான் நல்லோர்கள் தோன்றினாலும், நல்ல விஷயங்கள் நடந்தாலும், மார்க்க அறிவு பரவினாலும், மார்க்க அறிஞர்கள் உருவாகினாலும், கியாமத்து நாளினுடைய அந்த வருகையை பொறுத்தவரை, கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தை பொறுத்தவரை பாவங்கள் அதிகரிப்பது முக்கியமான ஒரு விடயமாகும். ஆதலால் தான் எங்கெல்லாம் நல்லவர்களும் நல்லதுகளும் இருக்க வேண்டுமோ அங்கே கூட நல்லவைகளும் நல்லதுகளும் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. எங்கேயெல்லாம் பொறுமைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்களிலே கூட பொறுமைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. எந்த இடங்களிலெல்லாம் இறைவன் அஞ்சப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலே கூட அல்லாஹ்வின் அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. தாய்மையின் மதிப்பு இன்றைக்கு உணரப்படுவதில்லை, தந்தையின் சிறப்பு இன்றைக்கு உணரப்படுவதில்லை, பெற்றோர்களின் மகத்துவம் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை, பெரியோர்களின் உணர்வுகளுக்கு இன்றைக்கு மதிப்பு அளிக்கப்படுவதில்லை. மார்க்க அறிஞர் என்கிற உலமாக்களுடைய இறைச்சிகள் இன்றைக்கு உயிரோடு பலரால் மென்று தின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. வட்டியின் அடிப்படையில் உண்டான பொருளாதார பண்டமாற்றுகள், பொருளாதார பரிமாற்றங்கள், பண பரிவர்த்தனங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நல்லவைகளும் நல்லதுகளும் எங்காவது இருக்காதா, இருக்க முடியாதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய காலத்திலே இன்றைக்கு இருக்கிறோம். என்னென்ன குணங்களெல்லாம், என்னென்ன நலன்களெல்லாம், என்னென்ன அம்சங்களெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளனிடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த அம்சங்களை எல்லாம் இன்றைக்கு பூத கண்ணாடி போட்டு தேடி பார்த்தாலும் கிடைக்க முடியாத ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். நாவுகளெல்லாம் இறைவனுடைய நினைப்பை கொண்டு நனைய வேண்டிய இந்த நாவுகள் பேசக்கூடாதவைகளையும் ஏசக்கூடாதவைகளையுமே தொடர்ந்து பயன்படுத்தி நாவுகளெல்லாம் இன்றைக்கு வறட்சியாக காணப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, கியாமத் நாள் சமீபத்திலே இருக்கிறது என்கிற உண்மையை நாம் உணர வேண்டும். பாவங்களிலே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், நாணயம் இவைகளுக்கெல்லாம் மதிப்பும் அர்த்தமும் பொருளும் இந்த உலகத்திலே இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமலேயே இன்றைக்கு பலரும் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். பொழுது விடிந்தால், பொழுது போனால் என்ன மாதிரியான பாவங்கள் புதிதாக வருமோ, என்னென்ன மாதிரியான சீரழிவுகள் சமுதாயத்தை போய் தாக்குமோ என்று உணர முடியாமல் இன்றைக்கு நம்முடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த தீவிரமான செயல்களுக்கு ஒரு லகானை போட வேண்டும் என்பதற்காக அங்கிங்கெனாதபடி எங்கு பார்த்தாலும் அழிவுகளை ஏற்படுத்தி அச்சுறுத்துகிறான். வெள்ளங்களை உருவாக்கி கொடுத்து உள்ளங்களை நல்வழிப்படுத்த முனைகிறான். ஆனால் இந்த மனித மனங்களோ கள்ளங்களுக்கும் கபடங்களுக்கும் சூதுகளுக்கும் வாதுகளுக்கும் ஆளாகி உண்மை, உழைப்பு, உயர்வு, நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, நாணயம் போன்ற அனைத்தையும் அழித்துவிட்டு பாவங்களை நோக்கியே வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு முரண்பட்டவைகளை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், மார்க்கம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு போலிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. தொழுகையிலே போய் நிற்கிற போது எந்திரத்தனமாக நிற்கிறோம். இமாம் என்று மட்டும் ஒருவர் நியமிக்காவிட்டால் ஒவ்வொருவரும் ஒரு ஃபர்தான தொழுகையிலே கூட எத்தனை ரக்காத் தொழுகிறோம் என்கிற சிந்தனை இல்லாமல் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தொழுது கொண்டிருப்பார்கள். படி உலகம், உலகத்தினுடைய மோகம், ஆசா வாசம், உலகத்தினுடைய அலங்காரம், உலகத்தினுடைய ஆடம்பரம் எல்லாரையும் மயக்கி வைத்திருக்கிறது.
ஒரு காலம் இருந்தது, பணத்திற்கு அடிமையாகக்கூடிய, பதவிக்கு அடிமையாகக்கூடிய மக்களின் எண்ணிக்கை சொற்பத்திலும் சொற்பம். பதவிகள் தேடி வந்த போதெல்லாம் உதறிய பெருமக்கள் இருந்தார்கள். பணமும் காசும் அவர்களை மயக்க வந்த போதெல்லாம் அவைகளை தூக்கி எறிந்த மேன்மக்கள் வாழ்ந்தார்கள். வளமாக வசதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வாசல் தேடி வரும்போதெல்லாம் அதை தூக்கி எறிந்து விட்டு ஏழ்மையை நேசித்து ஏழைகளை சுவாசித்து வறுமையில் வாடினாலும் கூட சுய கௌரவத்தை இழக்காமல் தன்மானத்தோடு வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. பேசினால் கூட லாபம் கிடைக்குமா என்று நினைத்துத்தான் மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறான். சிரித்தால் கூட லாபம் இருக்குமா என்று நினைத்துத்தான் சிரிக்கின்றான். ஒருவனோடு கை குலுக்கும் போது அந்த கை குலுக்கக்கூடிய தன்மையை வைத்து புரிந்து கொள்ளலாம் இவன் நம்மை நேசிக்கிறானா இல்லையா என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற புனிதமான வார்த்தை, அதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 10 நன்மைகள் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை. அதையும் சொல்லுகின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சேர்த்து சொன்னால் 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை கூட இன்றைக்கு பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தானே சகோதரர்களை சொல்லப்படுகின்றது. பணக்காரனை பார்க்கிற போது ஒரு மாதிரியான சலாம், ஏழையை பார்க்கிற போது வேறு மாதிரியான சலாம். பணக்காரன் ஒருவன், பதவியிலே இருக்கிற ஒருவன், பட்டம் பெற்ற ஒருவன், செல்வம் கொண்ட ஒருவன், செல்வாக்கு கொண்ட ஒருவன், வலத்திலே வாழுகிற ஒருவன், பலத்திலே இருக்கிற ஒருவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார் என்று சொன்னவுடன் எழுந்து நின்று வாயெல்லாம் திறந்து பற்களை எல்லாம் காட்டி வா அலைக்கும் அஸ்ஸலாம் என்று கட்டி தழுவக்கூடிய மனிதன். அதே ஒரு ஏழை, ஒரு பாழை, ஒரு சாதாரணன், ஒரு பாமரனன், ஒரு வசதி இல்லாதவன், ஒரு பொருளாதாரம் இல்லாதவன், சமுதாயத்திலே செல்வமோ செல்வாக்கோ செழிப்போ வளமோ பதவியோ இல்லாதவன் சொல்லும் போது வா அலைக்கும் அஸ்ஸலாம் என்று அடக்கி வாசிக்கிற மக்கள் தானே இன்றைக்கு அதிகம். யோசித்து பாருங்கள், எங்கே நாம் போய்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. பள்ளிவாசல்கள் எதற்காக எழுப்பப்பட்டன? தொழுகை என்பது எதற்காக? அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக. ஆனால் நெஞ்சிலே கை வைத்து நம்மால் சொல்ல முடியுமா? துஹருக்காக நான் 4 ரக்காத்தை நிற்கிற போது இந்த 4 ரக்காத்திலும் எனக்கு உலகத்தின் இன்பங்கள், உலகத்தினுடைய யோசனைகள், உலகத்தை பற்றிய சிந்தனைகள் எனக்கு வருவதில்லை என்று எம்மில் எவராவது எழுந்து சொல்ல முடியுமா? அசரிலே போய் நிற்கிற போதும் கடையை பற்றி தான் ஞாபகம், மகரிபிலே போய் நின்ற போதும் குடும்பத்தை பற்றி தான் ஞாபகம், சுபுகிலே போய் நிற்கிற போதும் வளத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் தான் ஞாபகம், இஷாவிலே போய் நிற்கிற போது ஆரோக்கியத்தை பற்றியும் லாபத்தை பற்றியும் ஞாபகம், தொழுகையிலே போய் நின்ற போது தொழுகை முடிக்கின்ற வரை உலகத்தினுடைய உல்லாசங்கள் பற்றிய சிந்தனைகள் தான் நம்முடைய மூளைகளிலும் முடுக்குகளிலும் இணைந்து இரண்டர கலந்து காணப்படுகிறது. நம்மை நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய முக்கியமான கட்டத்திலே இருக்கிறோம். எந்த இடத்திலே நிற்கும் போது ஒரு மனிதனுக்கு இரக்கமும் இரையச்சமும் அதிகம் வர வேண்டுமோ, எந்த சூழ்நிலையை பார்த்த போது ஒரு மனிதனுடைய மனது பதபதைத்து அந்த மனிதனுடைய மனது கொஞ்சம் படபடப்பில் ஆழ்ந்து மரணத்தை நினைத்து, மன்னரையை நினைத்து, மறுமையை நினைத்து கதறி அழத் தோன்றுமோ அந்த இடத்திலே கூட நின்று செல்ஃபி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தானே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. பிணத்தை பார்க்கிறான், வெள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ்வின் அடிவை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ மக்கள் வீடை இழந்து, வாசலை இழந்து, உடைமையை இழந்து, உடையை இழந்து நிர்கதியாய் நடுரோட்டிலே நிற்கிற சூழ்நிலை. அங்கேயும் போய் நின்று, தண்ணீரிலே நின்று, வெள்ளத்திலே நின்று உல்லாசமாக செல்ஃபி எடுக்கிற மனநிலை இன்றைக்கு நம்முடைய மனிதர்களிடத்திலே இருக்கிறது என்றால் எங்கே போய் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம்? எங்கே போய் கொண்டிருக்கிறது? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக வெயிலடிக்கிற தருணத்திலே தபூக் யுத்தத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிற போது எப்படி அழைத்துக் கொண்டு போனார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட கால சூழ்நிலை தெரியுமா? பயங்கரமான வறண்ட ஒரு சூழ்நிலை, தண்ணீரோ நீரோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஆறும் குளமும் வற்றி போன ஒரு சூழ்நிலை. அன்றைய நேரத்திலே, அன்றைய தேதியிலே உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ரோமாரியர்களை இணைத்து சென்ற போர்க்களம் அந்த போர்க்களம். யாரை எதிர்த்த போர்க்களம்? அது ரோமர்களை எதிர்த்த போர்க்களம். வரலாறை வாசித்தவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் பூகோளத்தின் பாதி பகுதியை தன்னகத்தே வைத்திருந்தவர்கள், பூகோளத்தின் பாதி பகுதியை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தவர்கள், முடிசூடா மன்னர்களாக உலகம் முழுவதும் தங்களுடைய செல்வாக்கை நிறுவி வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட ரோமர்களை எதிர்த்து அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சகோதரர்களே? வறண்ட சூழ்நிலை மட்டுமல்ல, வறட்சியான நிலங்கள் மட்டுமல்ல, பொருளாதாரம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை.
போர் வீரர்களை அழைத்துச் செல்வதற்குண்டான வாகனங்கள் தட்டுப்பாடாக இருந்த சூழ்நிலை, மெலிந்த ஒட்டகையிலே கூட இருவரும் மூவரும் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட தருணத்திலே போர்க்களத்தை நோக்கி அந்த படை சென்று கொண்டிருக்கிற போது அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நேரம். ஒட்டகம் தான் அருந்துவதற்கு தன்னுடைய குடலிலே சேமித்து வைத்த அந்த பகுதியை கூட அறுத்து ஒட்டகத்தின் வயிற்றிலே இருந்து தண்ணீர் கொடுத்த தருணம் அந்த தருணம். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கடந்து செல்லுகின்ற போது தபூக்கை நெருங்குவதற்கு கொஞ்சம் முன்னால் ஒரு பகுதி ஒன்று வருகிறது. அந்த பகுதியிலே குளத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை பார்த்தவுடன் வறண்ட நாவுகளும் ஏங்கிய நெஞ்சங்களும் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனித மனங்கள் தண்ணீரை பார்த்தவுடன், குளத்து நீரை பார்த்தவுடன் ஓடி போனார்கள் தண்ணீரை அருந்துவதற்கு. ஆனால் அது எந்த இடம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு இறை தூதருடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்த இடம் அந்த இடம். ஒரு இறை தூதருடைய சமுதாயம் வஹியை மறுத்த காரணத்தினால், இறை தூதருக்கு மாற்றம் செய்த காரணத்தினால், இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை இறக்கி நாசப்படுத்தி அவர்களை அழித்து ஒழித்த ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்திலே போய் தண்ணீர் அருந்துவதற்காக தாகத்தோடு சென்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களாக நீங்கள் இருந்தால் யாரும் அந்த தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள். யாரும் அந்த இடத்திலே தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள். மாவுகளை பிசைவதற்கு, மாவுகளை குழைவதற்கு தண்ணீரை எடுத்து மாவிலே கலந்திருந்தால் அந்த மாவை கூட நீங்கள் உங்களுடைய பிராணிகளுக்கு கொடுத்து விட வேண்டும், நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்றார்கள். தோல் துருத்திகளிலோ இன்னபிற பைகளிலோ தண்ணீரை நிரப்பி இருந்தால் அந்த தண்ணீரை கொட்டிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அழிவை பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே மனதில் அச்சமும் உள்ளமும் அதே போன்ற ஒரு ஆபத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிடக் கூடாதே என்கிற எண்ணமும் பயமும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்கள் தாகத்தோடு வாடிய போது, போர்க்களத்தை நோக்கி நாடிய போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நீங்கள் அச்சத்தோடு அழுகையோடு இருங்கள் என்று சொன்னார்களே. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே? வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அணைகளிலே தண்ணீர் நிரம்பி அணைக்கட்டு உடைக்கப்பட்டு அணைக்கட்டு திறந்து விடப்பட்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பாதையில் எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் புதைந்தான், எங்கே இருக்கிறான், எங்கே போகிறான் என்கிற தகவலை கூட சேகரிக்க முடியாத அந்த வெள்ள காட்சிகளை பார்த்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களிலே பதிந்துவிட்டு லைக்ஸ் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறானே. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய உள்ளம் ஓர்முகப்படுத்தப்பட வேண்டிய தருணம் இந்த தருணம். எதையாவது பார்த்து எதையாவது எடுத்து உள்ளத்தை இளக வைப்பதற்கு என்ன வழி என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நல்லுணர்வை தருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஞாபகமூட்டல்களை தருகின்றான். இதெல்லாம் சகோதரர்களே இயற்கையின் சீற்றம் என்று கவிதை பேசி திரிந்து கொண்டிருக்கின்ற காலம் அல்ல. மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு லகானை ஏற்படுத்துவதற்கு இது இறைவனின் நாட்டம் என்கிற பயம் நமக்கு வர வேண்டும். யாராவது நினைத்து பார்த்தோமா? ஒரு வாரத்திற்கு முன்பு எவராவது கற்பனை செய்து பார்த்திருப்பீர்களா? கொழும்பிலும் இலங்கையிலும் அடிக்கின்ற வெயிலில் வெளியே செல்ல முடியாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பேர் வியர்வைகளை சிந்தினோம். ஒரு சின்ன இதமான பதமான காற்று வராதா என்று எத்தனை பேர் மனம் ஏங்கியது. அல்லாஹ் மழையை விட்ட போது ஆஹா குளிருக்கு இதம், கோடைக்கு இதமாக, ஒரு அழகான குளிருக்கு பதமாக மழை வருகிறதே என்று ரசிக்க ஆரம்பித்த நம்முடைய கண்களை அல்லாஹ் கொஞ்சம் பயத்திலே ஆழ்த்தி விட்டான். சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். சமீபத்திலே டிசம்பர் மாதத்திலே இதே நாங்கள் இருந்த தென்னிந்தியாவில் சென்னை, கடலூர் போன்ற 2 நகரங்களில் அடித்த மழை ஏற்படுத்திய வெள்ளம், அல்லாஹு அக்பர், எத்தனையோ கோடீஸ்வரர்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டது. அந்த மழை கோடீஸ்வரர்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கியது. செல்வந்தர்களை செல்வமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்படி கையசைத்தால் 10 வேலைக்காரர்களை வைத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் யாராவது ஒரு கவளம் உணவை எனக்கு தரமாட்டானா என்கிற ஏக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி காட்டினான். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று நடந்ததை போலவே இல்லாமல், அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்ட எந்த அடையாளம் இல்லாமல் இன்றைக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். கொஞ்சம் நிதானப்பட வேண்டும் சகோதரர்களே, கொஞ்சம் நாம் நிதானத்திற்கு வர வேண்டும். இப்படியே அல்லாஹ் விட்டு விட மாட்டான்.
எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் உங்களை விட்டுவிட மாட்டான். தில்கல் ஐயாம நுதாவிலுஹா பைனன்னாஸ், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை எது? இப்படித்தான் காலச்சக்கரத்தை நான் உங்களுக்கு இடையில் மாற்றி மாற்றி வர வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் அத்தனையும் தூக்கி எறிய வேண்டும். நாம் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் சகோதரர்களே, சாதாரணமான மனிதர்கள். மனிதனுடைய இதமான வாழ்க்கைக்கு, மனிதனுடைய சுமூகமான வாழ்க்கைக்கு எவைகளையெல்லாம் அல்லாஹ் அருளாக வைத்திருக்கிறானோ அந்த அருளை கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விட்டாலோ அல்லது அந்த அருளில் கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தி விட்டாலோ அந்த அருள் கூட நமக்கு இருளாகிவிடும். அந்த அளவிற்கு பலகீனமாகத்தான் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, சொல்வாக்கு இருக்கிறது என்பதற்காகவெல்லாம் பெருமை கொண்டு திரியக்கூடாது. நாம் அடக்கி வாசிக்க வேண்டும், அடங்கி நடக்க வேண்டும். அங்கே நடக்கின்ற அந்த சூறாவளியை கொஞ்சம் அல்லாஹ் இங்கே திருப்பி விட்டால் நமக்கும் அது வாழ்க்கை என்கிற படிப்பினையை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்துன் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா خلقت ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். அனர்த்தங்களை பார்க்கிற போது அது எந்த செய்திகளை உங்களுக்கு உணர்த்த வேண்டும்? மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாமா? மரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாமா? மண்ணறையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாமா? ஒரு பாதிப்பிலே நீங்கள் இருக்கிற போது, கடைக்கோடியில் ஒருவன் பாதிப்பிலே இருக்கிற போது, தென்கோடியில் இருக்கிறவன் இந்த உலகத்தில் வேண்டுமானால் உணவு பொட்டலத்தை சுமந்து கொண்டு தர முடியும். ஆனால் இதே ஒரு பாதிப்பை மஹ்ஷர் மைதானத்திலே போய் நாம் நிற்கிற போது எந்த அமைப்பும் வராது நம்மை பாதுகாப்பதற்கு. யாரும் நமக்கு என்னன்னு கேட்க முடியாது. ஆதலால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதனை சுற்றி நடக்கக்கூடிய சூழல்களை, மனிதன் அன்றாடம் அவதானிக்கக்கூடிய காரியங்களை, மனிதன் அன்றாடம் பார்க்கிற காட்சிகளை சிந்தித்து பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஆயிஷாவே எனக்கு அனுமதி தருவாயா? இன்னி உரீது அன் அத்தஅப்பத ரப்பி, நான் கொஞ்ச நேரம் இபாதத்திலே ஈடுபட வேண்டும், என் இறைவனை நான் கொஞ்சம் வணங்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் அனுமதி தருவாயா என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு என்பது இறைவன் இளைப்பாறுவதற்காக கொடுத்திருந்தாலும், இரவு என்பதை அல்லாஹ் நமக்கு ஆடையாக அணிவதற்கு கொடுத்திருந்தாலும், இரவு என்பது ஆனந்தமாய் உறங்குவதற்காக கொடுத்திருந்தாலும், இரவு என்பது உல்லாசத்தை அனுபவிப்பதற்காக கொடுத்திருந்தாலும், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் மறுமையின் மீது இருக்கிற தீராத சிந்தனையின் காரணத்தினால், இறைவனிடத்திலே பேரான அன்பை பெற வேண்டும் என்கிற காரணத்தினால் கட்டிய மனைவியிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். யா ஆயிஷா இன்னி உரீது அன் அத்தஅப்பத ரப்பி, இறைவனை நான் கொஞ்ச நேரம் வணங்க வேண்டும், கொஞ்ச நேரம் நான் இபாதத்திலே ஈடுபட வேண்டும், எனக்கு அனுமதி கொடு ஆயிஷா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதிக்கு எப்படி பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு விரும்பக்கூடியதை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் எனக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை என் கண்ணால் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று தூக்கத்தை தூக்கி போட்டுவிட்டு கணவன் செய்யக்கூடிய இபாதத்தை ரசித்து ருசித்து புசித்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு வஹியை இறக்குகிறான். அந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே ஊடுருவி, சிந்தனையிலே சிதைந்து, நரம்புகளிலே நனைந்து, ஒரு காந்த சக்தியாய் அது எழுந்து ஒரு கிளர்ச்சிகளை உண்டாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீரை தண்ணீராய் வரவழைத்தது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்தை ஓதுகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. வஹி என்பது ரசூலுல்லாஹ் புதிதாக பார்த்ததல்ல, வசனங்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு புதிதாக இறங்கியதல்ல. அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் என்றைக்கு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்தே தன் கண்ணால் கண்ட காட்சி இந்த வஹி என்பது, அல்லாஹ்வுடைய இறை செய்தி என்பது. ஆனால் அந்த வஹிகளில் கொஞ்சம் வித்தியாசமாக பெருமானாரின் உள்ளத்திலே ஊடுருவி அடி மன ஆழ் கடலில் இருக்கக்கூடிய நினைவலைகளை எல்லாம் கிளப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீரை தண்ணீராய் வர வைத்தது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணத்திற்காக என் கணவர் அழுகிறார், என்ன காரணத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் அழுகிறார்கள் என்கிற காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுவதை கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரம் நெருங்குகிறது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்திலே ஃபஜ்ருக்கு அதான் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்வதற்காக, அனுமதியை பெறுவதற்காக வந்து நிற்கிறார்கள். அவர்களும் பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பதை. அழுது முடித்தவுடன், பெருமானார் தொழுது முடித்தவுடன் காரணத்தை சொல்லுகிறார்கள். ஆயிஷா, ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு இன்று இரவிலே ஒரு வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தை ஒருவன் ஓதியும் அதை சிந்தித்து பார்க்காதவன் வயலுன், அவனுக்கு கேடு உண்டாவதாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் இந்த வசனங்களை ஓதினார்கள். என்ன வசனம் தெரியுமா? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைப்பில், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவும் பகலும் மாறி மாறி வருவதில், லஆயாத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெள்ளத்தை ஏற்படுத்துவது வெறுமனே ஒரு சாராரை சோதிப்பதற்காக என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். வெள்ளத்தை எல்லாம் ஏற்படுத்துவது, இப்படிப்பட்ட பிரளயத்தை உண்டு பண்ணுவது, இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துவது, சுமூக சூழ்நிலைகளிலும் சாதாரண சூழ்நிலைகளும் ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது வெறுமனே மக்களை அழிப்பதற்காகவோ, வெறுமனே மக்களை ஒழிப்பதற்காகவோ மட்டுமல்ல, மக்களின் சிந்தனைகளை கிளறி விடுவதற்காக. உன்னை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது என்கிற எண்ணத்திலேயே நீ இருக்க வேண்டும் என்பதற்காக. என்னை மீறிய சக்தி இல்லை என்பதற்காகத்தானே ஆணாதிக்கம் கொண்டு மனைவிக்கு கொடுமை செய்து கொண்டிருக்கிறோம். என்னை மீறிய ஒரு சக்தி இல்லை என்பதற்காகத்தானே முதலாளித்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து தொழிலாளிகளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்னை மீறி ஒரு சக்தி இல்லை என்பதற்காகத்தானே எத்தனையோ பேர்களோடு மானங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். என்னை கேட்பதற்கு எவன் இருக்கிறான் என்கிற இருமாப்பில் தானே எத்தனையோ பேர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்பதற்கு எவன் இருக்கிறான் என்கிற அகம்பாவத்தில் தானே எத்தனையோ பேர்களுக்கு கடமைகளை செய்ய மறுக்கின்றோம். நாம் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் அல்லாஹ் தண்டனையை தந்துவிட மாட்டான் என்கிற அந்த நினைப்பில் தானே, அந்த மிதப்பில் தானே எத்தனை முறை தொழுகையிலே அசட்டையாக இருக்கிறோம். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிற போது உணர்வு பெறாமல் இருக்கிறோம். வட்டி தடை, வட்டி ஹராம் என்று திரும்ப திரும்ப ஓதப்பட்ட போதும் கூட வியாபார நலனுக்காக, பொருளாதார ஏற்றத்திற்காக, சமூக அங்கீகாரத்திற்காக எத்தனை பேர் இதிலே அனுசரணை செய்து கொள்கிறோம். يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. அந்த இறை நம்பிக்கையாளர்கள், அந்த அறிவாளிகள், அந்த அறிவுடையவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒருங்களித்து படுத்த நிலையிலும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை, தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் வசியத்து செய்த அந்த உபதேசம், உங்களுடைய நாவை எப்போதும் ஈரப்பதத்தோடு வையுங்கள், அல்லாஹுவை நினைத்தவர்களாக. எப்படி? உங்களுடைய நாவை ருத்தப் என்றால் ஈரப்பதத்தோடு வையுங்கள், எச்சில் உணரக்கூடிய ஒரு சூழலை வையுங்கள். காரணம், பேசிக் கொண்டிருக்கிற போதுதான், எதையாவது முணுமுணுத்துக் கொண்டிருக்கிற போதுதான் நாவில் ஒரு ஈரப்பதம் வரும். ஆனால் அந்த ஈரப்பதம் வெட்டி கதைகளை பேசி அல்ல, வியாக்கியானங்களை பேசிக்கொண்டு அல்ல, புறம் பேசிக்கொண்டு அல்ல, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு அல்ல, பிறருடைய மானங்களோடு விளையாடக்கூடிய சூழ்நிலையில் அல்ல. அல்லாஹுவை நினை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல், சுப்ஹானல்லாஹ் என்று சொல், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல் என்கிற திக்ரை கொண்டு நம்முடைய நாவை ஈரப்பதத்தோடு வைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்ற நிலையிலும் அல்லாஹுவை நினைப்பார்கள், அமர்ந்த நிலையிலும் அல்லாஹுவை நினைப்பார்கள், அவர்கள் உறங்கக்கூடிய அந்த நிலையிலும் அல்லாஹுவை நினைப்பார்கள். மீண்டும் அவர்கள் வானங்களை பற்றியும் பூமியை பற்றியும் சிந்திப்பார்கள். என்ன வானத்தை பற்றி சிந்திப்பதென்றால், பூமியை பற்றி சிந்திப்பதென்றால் வெறுமனே பிரம்மாண்டமான படைப்புகளை பார்த்து அமேசிங் என்று ஆச்சரியப்படுவதற்கா? வெறுமனே அல்லாஹ்வுடைய பிரமிப்புகளை, பிரம்மாண்டங்களை பார்த்து சூப்பர் என்று சொல்வதற்கா? போட்டோக்களை பிடித்துக் கொண்டு ஃபேஸ்புக்கிலே அப்டேட் செய்து கொள்வதற்கா? يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا. யா அல்லாஹ், இதை நீ தேவையில்லாமல் படைக்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதை நீ வீணுக்காக உருவாக்கவில்லை யா அல்லாஹ். ரப்பனா மா خلقت هذا باطلا சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார்.
வானத்தை பார்க்கிற போது, பூமியை பார்க்கிற போது, மலைகளை பார்க்கிற போது, மழை நீரை பார்க்கிற போது, காற்றுகளை பார்க்கிற போது, எத்தனையோ விதமான படைப்புகளை பார்க்கிற போது, பிரமிப்புகளை பார்க்கிற போது, அதிசயங்களை பார்க்கிற போது, அற்புதங்களை கூட பார்க்கிற போது உங்கள் நினைவுக்கு வர வேண்டியது ஃபக்கீனா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இது பிரமிப்பான படைப்புகளை பார்க்கிற போது நரகத்தை பற்றி நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் பிரமிப்புகளை பார்க்கிற போது, அற்புதங்களை பார்க்கிற போது, அதிசயங்களை பார்க்கிற போது உல்லாசம்தான் நம்முடைய உள்ளத்திற்குள் நினைவாக வருகிறது. டூர் செல்வதற்கும் ஊர் செல்வதற்கும் தான் மனம் விரும்புகிறதே தவிர அதை படிப்பினைகள் கண் கொண்டு, பாடங்கள் கண் கொண்டு பார்க்கிற மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار. அடுத்தவர்கள் நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. வானங்கள் பூமியின் படைப்பிலே உள்ள மாறுதல்களை அவர்கள் பார்க்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை கொண்டவன் நிர்வகிக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் தலையிட முடியாது, எந்த ராணுவமும் தலையிட முடியாது, எந்த ஆணவமும் தலையிட முடியாது. என்னிடத்திலே 500 எம்பிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற எவனாவது இதை மாற்றிவிட முடியுமா? என்னிடத்திலே லட்ச ஆர்மி இருக்கிறார்கள், ராணுவ வீரர்கள் இருக்கிறார் என்று சொல்பவன் இதிலே தலையிட்டு விட முடியுமா? என்னிடத்திலே அசையும் சொத்தாக, அசையா சொத்தாக 5000 கோடி இருக்கிறது என்று சொல்பவனால் கூட என்ன செய்து விட முடியும் இறைவனுடைய படைப்பிலே? அதுதான் ரப்பனா மா خلقت هذا باطلا என்று அவனுடைய படைப்பினுடைய பிரமிப்பு அவனுக்கு மறுமையை ஞாபகமூட்டும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். சொல்லிவிட்டு இன்னும் அவன் எந்த சிந்தனைக்கு போவான் தெரியுமா? அவனுடைய ஆழ்ந்த சிந்தனை அவனுக்கு அடுத்து திறக்கக்கூடிய பக்கம் எது தெரியுமா? ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாரை நீ நரகத்திலே நுழைத்து விட்டாயோ அவனை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய். அப்படி என்றால் என்ன? அனர்த்தங்களிலே ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்பதனால் அவனுக்கு முழுமையான இழிவென்றோ முழுமையான அழிவென்றோ கருதி விடாதீர்கள். ஒருவேளை அவன் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய கஃபாராவாக இருக்கலாம். ஒருவேளை அவனுடைய பாவங்கள் இதன் மூலம் மன்னிக்கப்படலாம். ஒருவேளை இது அவனுக்கு சோதனைக்குரிய வாசல்களாக திறந்து விடப்பட்டு அந்த சோதனைகளில் அவனை அல்லாஹ் சாதனை செய்ய வைக்கலாம். ஆனால் உண்மையான அறுதியான இறுதியான உறுதியான இழிவு என்பது அழிவு என்பது எது தெரியுமா? நாளைக்கு நீ என்னை நரகத்தில் நுழைத்து விட்டால் யா அல்லாஹ், அதுதான் இழிவு. என்னதான் நான் இந்த வெள்ளத்திலே மாற்றினாலும், என்னதான் நான் என்னுடைய சொத்தையும் சுகத்தையும் இழந்தாலும், என்னதான் என் மனைவியையும் மக்களையும் இழந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹ் அதற்கு வேறு விதமான மாற்று விஷயங்களை ஏற்படுத்தி விடுவான். இழப்புகளும் மாற்றங்களும் தான் இந்த உலகத்திலே மாறாதது. உலகத்தில் இழப்புகளை சந்திக்காதவன் எவனுமே கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறான். இழந்த இழப்புகளை மட்டுமே மனிதன் நினைத்து நினைத்து வாட வேண்டும், வதங்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் ஒரு மனிதன் கூட உணர்வோடு உயிரோடு வாழ முடியாது. யார் இழக்கவில்லை? பொருளாதாரத்தை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம்? நற்பெயரை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம்? செல்வத்தை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம்? செல்வாக்கை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம்? அட சொல்வாக்கை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம்? குடும்பத்திலே இருந்து பகிஷ்கரிக்கப்பட்ட பேர் எவ்வளவு பேர்? சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? சொத்துகள் சுகங்கள் சூறையாடப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? விபத்துக்கு ஆளாகி உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் எத்தனை பேர்? இளம் வயதிலேயே நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் ஆளாகி ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர்? அதுக்காக அவன் இழப்பையே நினைச்சுக்கிட்டு வாழ்றான்னா அவனால் இந்த உலகத்திலே உயிரோடு உணர்வோடு உருப்படியாக வாழவே முடியாது. ஏன்? அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய கவலையை மறக்கடிக்கக்கூடிய ஒரு நன்மையை அடுத்த கணமே ஏற்படுத்தி விடுகிறான். சகோதரர்களே, எந்த இழப்பாக இருந்தாலும் பாருங்கள், கால் இல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கு நம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்கள் இயல்பு செயல்படாமல் எத்தனை பேர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதிலேயே கண் பார்வை மங்கிப்போ எத்தனை பேர் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் தாடி மீசையோடு வெளிநாட்டிற்கு விமானம் ஏறியவன், வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து இளம் தாடி மீசையோடு வெளிநாட்டிற்கு விமானம் ஏறியவன், தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களோடு ஊருக்கு வந்தவர்கள் எத்தனை பேர். நீ என்ன சம்பாதித்து விட்டாய் மனிதா உன் வாழ்விலே? 25 ஆண்டு காலம் கத்தரிலே கழித்தாய், 20 ஆண்டு காலம் குவைத்திலே கழித்தாய், 25 ஆண்டு காலம் சவுதியிலே கழித்தாய். நீ கழித்த இந்த காலங்களை கணக்கு போட்டு பார்த்து உனக்கு நீ அதன் மூலமாக அளித்த லாபங்களையும் நீ கணக்கு போட்டு பார். ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. அதையும் தாங்கிக் கொண்டுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
வாலிபம் போய்விட்டதே, இளமை போய்விட்டதே என்று தூங்காமல் உருளாமல் புரளாமல் இருந்தால் நாட்கள் நகருமா? அப்ப உலகத்தில் எந்த இழப்புகள் வந்தாலும், உலகத்திலே எந்த பாதிப்புகள் வந்தாலும் அல்லாஹ் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்து விடுகிறான். ஆனால் மறுமையிலே அவன் நரகத்திலே நம்மை நுழைத்து விட்டால், நாம் செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகளாக கண்டனங்களாக நரகத்திலே தூக்கி போட்டு விட்டால் அங்கே எதுவுமே நமக்கு ஈடு செய்ய முடியாது. அந்த இழப்பு தான் பேரிழப்பு என்பதனால் வானத்தையும் பூமியையும் பார்க்கிற போது கூட நரகத்தை நினைத்து பயந்தவாடு என்று சொல்லுகிற மார்க்கத்திலே இருக்கிறோம் நாம். ஃபகீனா அதாபன்னார் இன்னக மன் துத்கிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு உதவி புரிபவர்கள் யாருமே இல்லை என்றவர்கள் சொல்லுவார்கள். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியான வசனங்கள் இது? இது வெறுமனே வார்த்தைகளா? இது வெறுமனே வசனங்களா? இல்லை, இது நம்முடைய வாழ்க்கைகள் சகோதரர்களே, இது நம்முடைய வாழ்க்கை. இது என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? வானத்தை பார்க்கிற போது, பூமியை பார்க்கிற போது அவனுடைய உள்ளங்கள் உச்சரிக்கின்ற வார்த்தை இது உதடுகள் உதிர்க்கின்ற வார்த்தை அல்ல. இப்படி உதடுகள் உச்சரிக்கின்ற வார்த்தை அல்ல, அது உள்ளங்களில் இருந்து உதிர்க்கின்ற வார்த்தை. ஆதலால் தான் அவன் சொல்லுவான், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான். ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விட்ட, ஈமான் கொள்ளுங்கள், இறைவனை நம்புங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விட்ட அழைப்பாளரின் அழைப்பை நாங்கள் கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், செவிமடுத்து விட்டோம் யா அல்லாஹ். அதனால் ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து விடு, வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்கள் பிழைகளை எங்களுக்காக பொறுத்து விடு, வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றி விடு யா அல்லாஹ். அங்கேயும் மறுமைக்குத்தான் செல்கிறோம், அங்கேயும் மறுமைக்குத்தான் செல்கிறோம். ரப்பனா ஆத்தினா மா வஅத்தனா, இறைவா எங்களுக்கு நீ வாக்களித்ததை தந்துவிடு, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. இது வானத்தையும் பூமியையும் அதற்கிடையில் நடக்கக்கூடிய அனர்த்தங்கள் நமக்கு மறுமையைத்தான் உணர்த்த வேண்டும் என்று முத்தாக சத்தாக கொத்தாக இந்த வசனங்கள் பேச போய்தான் இந்த வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற போது தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுதார்கள் சகோதரர்களே. அதனால் செல்ஃபி மோகம் நம்மை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு மறக்கடிக்க செய்துவிடக்கூடாது. செல்ஃபி மோகம் இறைவனுடைய நினைப்பை விட்டு நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டு எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீரும் கதறலும் கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்தை இலக வைக்க வேண்டும், கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்தை இறங்க வைக்க வேண்டும் சகோதரர்களே. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நடக்கும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்துகிற போது இதைவிட கொடுமையான சூழல் மறுமையில் ஏற்படும் என்பதை நமக்கு உணர வைக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இதே வானம் பூமி படைப்பையோடு மையப்படுத்தியே சொல்லுகிறான். உலகத்திலே நாம் பார்க்கிற மாற்றங்களை நினைவுபடுத்தி பார்த்தே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். அந்த நாளில் வானங்கள் பிளக்கும், மேகங்களை கொண்டு பிளக்கும். மலக்குமார்கள் எல்லாம் ஒரே அடியாக இறக்கி வைக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் காட்சிகள் எப்படி இருக்கும்? தண்ணீர் மட்டம் கொஞ்சம் உயர்ந்து, அணைகள் கொஞ்சம் கதவுகள் திறக்கப்பட்டு, அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட உடனேயே தாங்க முடியாமல் அரசாங்கம் வளருகிறது, அரசு இயந்திரம் வளருகிறது, உலகமே உற்று பார்க்கிறது. மனிதர்கள் எல்லாம் இரக்கம் கொண்டு பார்க்கிறார்கள். என் சொத்தை தருகிறேன், பணத்தை தருகிறேன், என் வீட்டை தருகிறேன், வாருங்கள் என்று எத்தனை பேர் இன்றைக்கு மனிதநேய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? கொஞ்சோண்டு ஒரு சின்ன மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியதற்கு, நீரின் மட்டத்தை கொஞ்சம் உயர வைத்ததற்கு, 4-5 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்ததற்கு. இந்த மழைக்கே, இந்த மாற்றத்திற்கே மனிதனுடைய பலம் ஆட்டம் காணுகிறதே. அட மனிதா, நினைத்துப்பார், மேகங்களை தாங்கி நிற்கிற வானம் அன்றைக்கு புழக்கப்படும் போது எப்படி இருக்கும்? இத்தனை முறை இந்த வசனங்களை படித்திருப்போம், எத்தனை முறை இந்த வசனங்களை படித்திருப்போம். கியாமத் நாள் நெருங்கும் போது நடைபெறக்கூடிய அமளி துமளிகளோடு, எப்படி கியாமத் நாள் நெருங்குகின்ற போது நடக்கின்ற அமளி துமளிகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற போது இந்த வெள்ளமும் இந்த ஃப்ளட் ஒன்றுமே இல்லை.
எது கியாமத் நாள் நெருங்கும் போது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்கும்? மலைகள் எல்லாம் சுக்குநூறாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? வானமெல்லாம் இழுக்கு வைக்கப்படும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறதா இல்லையா? பூமியினுடைய வடிவங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? மனிதர்கள் எல்லாம் போதையில் இல்லாமலேயே மையங்கி விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? பால் கொடுக்கிற தாய் கூட தன்னுடைய மகனை தூக்கி எறிந்து விட்டு என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் திக்கு பிரம்மை பிடித்ததை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு எந்த விதமான உணர்வுகளும் வருவதில்லை, எந்த விதமான உணர்ச்சிகளும் வருவதில்லை. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ட்ரெய்லரை போல, ஒரு டீசரை போல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாகத்தான் இது போன்ற மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி காட்டுகிறான். உண்மை நடக்கும். என்னால் இதை ஏற்படுத்த முடிந்த என்னால் அதை ஏற்படுத்த முடியாதா? இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த என்னால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? இதோ ஒரு சின்ன அமளிகளை ஏற்படுத்திய போது, சின்ன துமளிகளை ஏற்படுத்திய போது ராணுவம் இருந்து என்ன பயன், ஆணவம் இருந்து என்ன பயன், ஆயுதம் இருந்து என்ன பயன்? இதே போன்றுதானே சகோதரர்களே, மறுமை நாள் நெருங்கும் போது இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்கள் கீழே இறக்கி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், யௌமைதின் அல் ஹக்கு லிர்ரஹ்மான், அந்த நேரத்திலே அனைத்து அதிகாரமும் அனைத்து உரிமையும் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்விற்கு மட்டும்தான். இந்த நேரத்தில் வேண்டுமானால் தேசத்தின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் மறுபகுதி கொஞ்சம் அதிலே அக்கறை எடுத்துக்கொண்டு ஓட முடியும், சாட முடியும். இந்த உலகத்திலே வேண்டுமானால் ஒரு தேசம் கண்ணீர் விடுகிற போது, ஒரு தேசம் கதறுகின்ற போது பக்கத்திலே இருக்கிற அண்டை நாடுகள் கொஞ்சம் உதவிக்கரம் நீட்ட முடியும், மேலை நாடுகள் கொஞ்சம் ஒத்துழைப்புகளை தர முடியும். ஆனால் மறுமை நெருங்குகின்ற போது எவனும் வாய் திறக்க முடியாது. அந்த நேரத்தில் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்விற்கு மட்டும்தான் ஆட்சியும் அதிகாரமும் கோட்டையும் கொத்தளமும். அவன் மட்டும்தான் முடிவெடுப்பான். அவன் நாடியது மட்டும்தான் நடக்கும். அவனிடத்திலே பேச்சுவார்த்தை செய்வதற்கோ, அவனிடத்திலே கொஞ்சம் எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற கேட்பதற்கோ யாருமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா, அந்த நாளில் காஃபிர்களாகிய இறை மறுப்பாளர்களுக்கு அது ஒரு கடுமையான நாளாக இருக்கும். இதெல்லாம் சும்மா இது இன்றைக்கு பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இதே முடிந்து மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாதாரணமான சூழ்நிலையை வந்ததற்கு பிறகு ஒரு மாசம் 2 மாசம் பத்திரிகைகள் இந்த செய்திகளை கக்கிக் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். தொலைக்காட்சி பெட்டி கொஞ்ச நேரம் இந்த விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். அதற்கப்புறம் மீண்டும் மனிதர்கள் அவர்களுடைய மாமூல் வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இந்தியாவில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடிச்ச அடிக்கு, புடிச்ச புடிக்கு, பெஞ்ச மலைக்கு அவனவன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அஞ்சு கொண்டும் பயந்து கொண்டும் இருந்தவன் இன்றைக்கு போய் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்காததை போல் போய் கொண்டிருக்கிறான். குடிப்பவன் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறான், விபச்சாரத்திற்கு போகவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான், அடுத்தவர்கள் பொருளுக்கு அநியாயம் செய்பவன் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறான், ஏமாற்றுபவன் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறான். உணர்வு பெறவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் வெறுத்து விடுகிறான். அல்லாஹ் வெறுத்து விடுகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெயிலுன், மனிதனுக்கு கேடு உண்டாகிவிடும். இதை அவன் படித்து பார்த்தும் சிந்தித்து நல்லுணர்வு பெறவில்லை என்றால் அவனுக்கு கேடு உண்டாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இங்கே மனிதன் உடைமைகளை இழந்துவிட்டு கத்துவதை போல், கதறுவதை போல், ஆனால் இந்த கண்ணீரும் இந்த கதறலும் கொஞ்ச காலம் தான். இதைவிட ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அவனுக்கு வந்து விட்டால் பலதை அவன் மறந்துவிட்டு பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்று மறுவாழ்விற்கு அவன் தயாராகி விடுவான். ஆனால் மறுமையிலே போய் அவன் நிற்கிற போது, பாதிப்புகளை அவன் பார்க்கிற போது, கியாமத் நாளிலே போய் நிர்கதியாக நிற்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், ஓ யௌம யஅது ஸாலிமு அலா யதை, ஒவ்வொரு அநியாயக்காரனும் அவனுடைய கரங்களை கடித்துக் கொண்டிருப்பான். கைகளை பிசைதல் என்று சொல்லுவோமே, என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் திணறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது யகூல், உள்ளத்தில் இருந்தவன் சொல்லுவான், யா லைதனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, உலகத்திலே வாழுகிற போது இறை தூதரோடு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்க வேண்டுமே என்று அவன் அங்கே சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைப்படி வாழுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குப்படி வாழுங்கள், சுன்னாவின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் இந்த காதிலே கேட்டு இந்த காதில் விட்டுவிட்டு செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்று இருந்துவிட்டு உபதேசங்கள் சொல்லப்படும் போதெல்லாம், அறிவுரைகள் சொல்லப்படும் போதெல்லாம், பொருளுரைகள் சொல்லப்படும் போதெல்லாம், தகவுரைகள் தரப்படும் போதெல்லாம் அதை சிந்தனைக்கு ஏற்றாமல் செவிக்கு தாழ்த்தாமல் தூக்கி எறிந்து வாழ்ந்தவர்கள்.
அங்கே போய் நிற்கிற போது, அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது கைகளை பிசைந்து கொண்டு கைகளை கடித்து கொண்டு சொல்லுவார்கள், ஆஹா ஐயோ, என் இறை தூதரோடு என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்க வேண்டுமே. யா லைத்தனா யா வைலனா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. இந்த உலகத்திலே வாழுகிற போது இந்த குறிப்பிட்ட மனிதனை என் வழிகாட்டியாக நான் எடுத்திருக்க கூடாதே. அவன் சொல்லிதானே எல்லாவற்றையும் செய்தேன், அவன் கூப்பிட்டு தானே அவனிடத்திற்கு போனேன். பாவங்களுக்கு என்னை அவன் அழைத்த போது, பரிகாசத்திற்கு என்னை அவன் அழைத்த போது, பாவமான காரியங்களுக்கு என்னை அவன் அழைத்த போது நான் போனேனே. இவன் தான் என்னை வழிகெடுத்து விட்டான். அல்லாஹ்வின் தூதரின் வழியின்படி வாழாமல் இந்த குறிப்பிட்ட ஒரு நபரின் வழியின்படி வாழ்ந்து விட்டேனே என்றவன் புலம்புவான், கத்துவான், கதறுவான், கூப்பாடு போடுவான். ஆனால் லக்கத் அதல்லனி அன் ذிக்ரி பாத இத் ஜாஅனி, எனக்கு அந்த நேர்வழி வந்ததற்கு பிறகு என்னை அவன் வழிகெடுத்து விட்டான் என்றும் சொல்லுவான். وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. நிச்சயமாக ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். உலகம் ஒரு ஏமாற்று நாடகம் சகோதரர்களே. எதையாவது இந்த உலகத்தில் முழுமையாக நம்மால் அனுபவிக்க முடியுமா? உலகத்தில் நம்மை ஆனந்தத்திலே ஆழ்த்தக்கூடிய எத்தனை விஷயமாக இருந்தாலும் அத்தனையும் பட்டியல் போட்டு பாருங்கள். அதிலே என்ன முழுமையை, என்ன ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான ஒரு சுகத்தை நாம் அனுபவித்து விட்டோம். பதவி நிச்சயமாக அது முழுமையான சுகம் அல்ல. பொருளாதாரம் நிச்சயமாக அது முழுமையான இன்பத்தை தராது. மனைவி மக்கள் 1000 தான் அவர்கள் அன்போடு இருந்தாலும், பண்போடு இருந்தாலும், பாசத்தோடு இருந்தாலும் நிச்சயம் சில கட்டத்திலே மனைவியால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். மனைவியினுடைய அன்பில் ஒரு ஊர்ஜிதமான ஒரு உண்மை இல்லாமல் தான் இருக்கிறது. கணவனிடத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்? மனிதன் சூழ்நிலை கைதி, மனிதன் சூழ்நிலைக்கு கைதியாக கூடியவன், காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மனநிலையை மாறக்கூடிய பக்குவம் கொண்டவன். அதனால் தானே தாய் தாய் என்று 25 ஆண்டு காலம் தாயின் பின்னால் அலைந்தவன் மனைவி என்று ஒரு வித்தி வந்தவுடன் தாயை மறந்து விட்டு ஓடி விடுகிறான். தாய் தாய் என்று தாய் பின்னாடியே அழிந்து கொண்டிருந்தவன், என் தாய் என் தந்தை என்று பெற்றோர்களின் பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தவன், புதிதாக ஒருத்தி வந்தவுடன், மனைவி என்பவள் வந்தவுடன் பெற்ற தாயை மறந்து விட்டு வாழுகிற பேர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மனிதனுடைய மனது, மனிதனுடைய மனநிலை காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப மாறும் பக்குவம் கொண்டது. அதனால் ஏமாந்து விடாதீர்கள். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இதே போன்று நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். அல்லாஹ்வை மறுப்பவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்கள் இந்த பூமியில் உல்லாசமாக சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்று சொன்னால் சகோதரர்களே, அந்த மறுமை நாளில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்றைக்கு எப்படி சில பேர் நிர்கதியாக வீடு வாசலை இழந்துவிட்டு நிற்கிறார்களோ, இதை விட கடுமையான முறையில் ஒரு நாள் நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ததுனு ஷம்சு மினல் அர்தி, ததுனு ஷம்சு மினல் அர்தி. பூமிக்கு சூரியன் சமீபத்திலே கொண்டு வந்து தரப்படும். மனிதனுடைய 1 மைலுக்கு மேல் சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கப்படும். அந்த சூரிய கதிர் கற்கக்கூடிய அனலின் தணலின் காரணத்தினால் வியர்வை ஆற்றிலே மனிதன் மிதந்து கொண்டிருப்பான். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருப்பதையே தாங்க முடியவில்லை. அணையிலிருந்து வெளிவந்த தண்ணீர் பாதைகளை நிரப்புகின்ற போது, இல்லங்களை நிரப்புகின்ற போது, அங்கே நிரம்பி இருக்கின்ற தண்ணீரில் நம்மால் நீந்த முடியவில்லை. அதுவே நமக்கு அருவருப்பாக, சங்கோஜமாக, சங்கடமாக, கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இதே போன்ற ஒரு நிலை, அதுவும் மனிதர்களுடைய வியர்வைகளை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்துகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா? ஃபமினன் நாஸி மன் யப்லுகு அர்குஹு கஅபை. மனிதர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் சிலரை அவர்களுடைய கெண்டை கால் வரை வியர்வை ஆறு சூழ்ந்திருக்கும். மனிதர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் சிலரை முட்டுக்கால் வரைக்கும் அந்த வியர்வை ஆறு சூழ்ந்திருக்கும். மனிதர்கள் செய்த பாவங்களின் சில காரணத்தினால் அவர்களுடைய வயிற்று பகுதி வரை அந்த வியர்வை ஆறு அவர்களை மூழ்கடித்திருக்கும். இன்னும் சிலரையோ கழுத்து பகுதி வரை, இன்னும் சிலரையோ கண்களையும் தாண்டி முழுமையாக அவர்களை வியர்வை ஆறு, நாற்றம் பிடித்த ஆறு அவர்களை மூழ்கடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நினைத்து பார்க்க வேண்டாமா? இதை அல்லாஹ்வால் செய்ய முடியுமா, முடியாதா? இப்படியெல்லாம் ஒரு காலம் வரும், இப்படியெல்லாம் ஒரு கட்டம் வரும் என்று நம்பாதவர்கள் தான் இன்றைக்கு பூமியிலே உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
மது அருந்திக் கொண்டும் பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டும் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கிக் கொண்டும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நாள் வரும், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல சகோதரர்களே. ஒவ்வொரு முறை நாம் சுஜூதிலே விழுகின்ற போதும் இந்த சுஜூத் இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒவ்வொரு முறை நாம் கையேந்துகின்ற போதும் இந்த கையேந்துதல், இந்த பிரார்த்தனை என்னை நரகிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாக்கெட்டில் இருந்து ஒரு 10 ரூபாய் தர்மமாக கொடுக்கிற போது இந்த சல்லி என்னை மறுமையிலே காப்பாற்றும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட நாங்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட நாம் பாவங்களில் ஈடுபடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த காரியங்களிலே மீண்டும் நாம் வரலாமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் அதே நேரத்திலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை நடுநடுங்கி, இறைவனுடைய ஷரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்கு, திட்டங்களுக்கு, கட்டங்களுக்கு மாற்றம் இல்லாமல் வாழ்ந்தார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை கடைபிடித்தார்களோ, மார்க்கத்தை தங்களுடைய உயிருக்கும் மேலாக நினைத்தார்களோ, இபாதத்துகள், இறை வணக்க வழிபாடுகள், இறை நினைவுகள் போன்றவற்றில் உண்மையாக இருந்தார்களோ, அவர்கள் அந்த கட்டத்திலே எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தூபாலில் குரபா, தூபாலில் குரபா, பாவப்பட்ட சாதாரணமான மனிதர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும். இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பவனுக்கு என்ன பேர்? இவன் பிழைக்க தெரியாதவன். இஸ்லாத்தை கடைபிடிப்பவனுக்கு இன்னைக்கு என்ற பேர், இவனுக்கு உலகத்தோடு ஒத்துப்போக தெரியாதவன், இவன் வஹாபி, இவன் தௌஹீதுக்காரன், இவன் எதற்கெடுத்தாலும் மார்க்க விஷயத்தையே பேசிக் கொண்டிருப்பான். உலகத்தோடு ஒத்துப்போக தெரியாதவர்கள், அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள், இதுதான் இன்னைக்கு நமக்கு பேரு. இந்த அத்தனை வார்த்தைகளுக்கும் உள்ளடக்கிய ஒரே வார்த்தை தான் குரபா, கண்டுகொள்ளப்படாதவர்கள், பிறரால் ஏளனமாக பார்க்கப்பட்டவர்கள், சாதாரணமானவர்கள் தானே என்று சல்லிகளாக சில்லிகளாக கருதப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தூபா, வாழ்த்து உண்டாகும். ஃபகீல கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனில் குரபா, யா ரசூலல்லாஹ், அந்த குரபாக்கள் யார்? இந்த சாதாரணமானவர்கள் யார்? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் அந்நியர்கள் போன்று பார்க்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனாசுன் சாலிஹூன், அவர்கள் தான் நல்ல மனிதர்கள். கள்ளங்கள், கபடங்கள், சூதுகள், வாதுகள் இல்லாமல், பாவங்கள் போன்ற காரியங்களிலிருந்து விலகி நின்று உலகமே உல்லாசத்தில் திளைத்துக் கொண்டிருந்த போதும் அல்லாஹ்வை அன்றி வாழ்ந்த அந்த நன்மக்கள் உனாசுன் சாலிஹூன், சாலிஹான மனிதர்கள். தாடியோடு அலைந்தவர்கள், தொழுகையை நிலைநாட்டியவர்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று சொன்னபோது உறக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு, உறக்கத்தின் உச்சியை கிழித்து எறிந்துவிட்டு தொழுகையை நோக்கி பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் உனாசுன் சாலிஹூன், சாலிஹான மனிதர்கள். ஹராமாக சம்பாதிக்க வேண்டும் என்று கொஞ்சம் நினைத்தால் போதும் கோடிகளை அல்லலாம், கேடிகளாக வாழலாம். ஆனால் தான் உழைக்காமல் பிழைக்காமல் தொடக்கூடிய காசு என்பது, அந்த சல்லி என்பது ஹராமானது என்பதற்காக ஹராத்தை விட்டு தவிர்த்து வாழ்ந்தவர்கள். இச்சையை தணிப்பதற்கு, ஆனந்தத்தை பெறுவதற்கு 1000 வழிகள் தாராளமாக இருந்தும் ஏராளமாக இருந்தும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு பத்தினித்தனமாய் வாழ்ந்தவர்கள், கற்பை பேணியவர்கள், உண்மையாளர்களாக இருந்தவர்கள். உலகத்திலே இருக்கிற வரை நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் போன்றவற்றை எல்லாம் காத்தவர்கள் உனாசுன் சாலிஹூன், சாலிஹான மனிதர்கள். ஃபீ உனாசின் சூஇன் கஸீர், சாலிஹான மனிதர்கள் என்றால் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சாலிஹான வாழ்ந்தவர்கள்? காபத்துல்லாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு வாழ்ந்த சாலிஹானவர்கள் என்கிற கருத்தில் அல்ல, 24 மணி நேரமும் பள்ளிவாசலிலேயே இருந்த சாலிஹானவர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஃபீ உனாசின் சூஇன் கஸீர், அதிகமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு மத்தியில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்குத்தான் இந்த உலகம் ஏமாளி என்று பெயர் சொல்லும். எப்படி? அவர்களுக்குத்தான் இந்த உலகம் ஏமாளி என்று பெயர் சொல்லும், அவர்களைத்தான் இந்த உலகம் கோமாளி என்றும் சொல்லும். ஆதலால் நண்பு சகோதரர்களே, சாலிஹான குணங்களை கொண்டு, நல்ல ஒழுக்கங்களை கொண்டு, ஷரியத்தை பேண வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணங்களை கொண்டு, ஷரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் வாழ்வதை பற்றி கவலைப்படாதீர்கள்.
நாம் ஏமாளிகளா கோமாளிகளா என்பது ஒரு நாள் நிச்சயம் அல்லாஹ் காப்பாற்றுவான். நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ் காப்பாற்றுவான். எத்தனையோ உள்ளங்கள் எத்தனை முறை நாம் வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளத்திலே வரும். பாவம் செய்த பாவிக்கெல்லாம் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். சதா சர்வகாலமும் தவறில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த பாவிகளுக்கும் காவிகளுக்கும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவியும் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் வந்து உன்னிடத்திலே ஒப்பாரி வைக்கிற எனக்கு ஒன்றுமில்லையே என்று எத்தனை முறை மனம் நம்மை நாமே நமக்கு நாமே கவலைகளை ஏற்படுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட காயம்பட்ட உள்ளங்களுக்கு களிம்பு தடவுவதை போல் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கவலைப்படாதீர்கள், பாவங்கள் பெருகி இருக்கின்ற காலத்திலே, அவலட்சணங்கள் பெருகி இருக்கக்கூடிய காலத்திலே, தீமைகளும் தீயதுகளும் பெருகி இருக்கிற காலத்திலே நீங்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழும்போது உங்களுக்கு சொர்க்கத்தில் தனி இடம் கிடைக்கும். மை அஸீஹிம் அக்ஸரு மிம்மன் யுதீஉஹும் இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். யார் அவர்கள்? யார் அந்த மறுமைக்குரியவர்கள்? யார் அந்த மறுமையின் நினைவிலே இருப்பவர்கள்? அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற மனிதர்களை விட அவர்களுக்கு மாறு செய்கின்ற மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம். அவர்களை நேசிக்கின்ற மனிதர்களை விட அவர்களை தூசிக்கின்ற மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், வகுன்னா இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஆகர. நாங்கள் மீண்டும் இன்னொரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம். ஹீன தலஅத்தி ஷம்ஸ், சூரியன் அப்போது உதித்தது. சூரியன் அப்போது உதித்தது. ஃபகால ரசூலுல்லாஹ் சயஅதி உனாசும் மின் உம்மத்தி யௌமல் கியாமா நூருஹும் கதௌஇ ஷம்சி. குல்னா மன் உலாயிக யா ரசூலல்லாஹ். ஃபகால ஃபுகராஉல் முஹாஜிரீன் அல்லதீன துத்தகா பிஹிமுல் மகாரிஹ் யமூது அஹதுஹும் வஹாஜத்துஹு ஃபீ ஸத்ரிஹி வயுஹ்ஷரூன மின் அக்தாரில் அர்தி. அல்லாஹு அக்பர். இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும் மறுமை நாளில், அவர்களுடைய முகத்தில், அவர்களுடைய வடிவத்தில், அவர்களுடைய உருவத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒளி சூரியனின் ஒளியை போன்று வெள்ளை வெளிர் என்று பளிச்சென்று இருக்கும். நாங்கள் கேட்டோம், மன் உலாயிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் யார்? ஃபுகராஉல் முஹாஜிரீன், உலகத்தில் ஏழைகளாக நாடு துறந்து வாழ்ந்த சாதாரணமான மக்கள். உலகத்திலே ஏழைகளாக, பாழைகளாக, அப்பாவிகளாக வாழ்ந்த மக்கள். ஆனால் அவர்கள் தவறுகளில் இருந்து தவிர்ந்து வாழ்ந்தவர்கள், ஹராமான காரியங்களிலிருந்து விலகி வாழ்ந்தவர்கள். அறியாமை காலம் என்கிற வார்த்தை இந்த தலைப்பிலே சேர்க்கப்பட்டதற்கு காரணம், அறியாமைக்கான செயல்பாடுகளாக என்னவென்னவெல்லாம் இருந்ததோ அப்படிப்பட்ட வெறுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர்கள் இந்த உலகத்திலே வெறுத்து வாழ்ந்திருப்பார்கள். இன்னும் சொன்னார்கள், யமூது அஹதுஹும், அவர்கள் ஒருவன் மரணிக்கும் போது வஹாஜத்துஹு ஃபீ ஸத்ரிஹி, அவனுடைய தேவை, அவனுடைய ஏக்கம் அவனுடைய உள்ளத்தில் இருந்த நிலையிலேயே அவன் இறந்திருப்பான். கடுமையாக அனலும் தணலும் அடிக்கும் போது ஒரு ஏசி ரூம் கிடைக்காதா என்ற அவனுடைய எண்ணம் ஏக்கத்திலேயே இருக்கும். நாளை சம்பாதித்து வாங்கலாம், நாளை மறுநாள் சம்பாதித்து வாங்கலாம் என்கிற எண்ணத்திலேயே, ஏக்கத்திலேயே, எதிர்பார்ப்பிலேயே இருப்பான். அந்த எதிர்பார்ப்பிலேயே இருந்தவன் அந்த எதிர்பார்ப்பிலேயே இறந்தவன். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நாம் நம்முடைய தேவைக்காக வேண்டி வெளிநாட்டிற்கு சென்று விடலாம் என்ற எதிர்பார்ப்பிலே இருப்பான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட உயர் ரகமான ஒரு வாகனத்தை வாங்கலாம் என்கிற சிந்தனையிலே இருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அது அவனுக்கு நடந்திருக்காது. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு சொந்த வீட்டை வாங்கலாம் என்கிற சிந்தனையிலே இருந்திருப்பான். கடைசி வரைக்கும் அவனுக்கு நடந்திருக்காது. ஆக அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். இந்த உலகம் அற்பம், சொற்பம். ஆனால் இன்றைக்கு சமுதாய நிலைமைகளை மாற்றிவிட்டது. காசேதான் கடவுளடா என்று கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சொல்லுகிறார்கள். பணம் இருந்தால் பசி தீரும் என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்லுகிறார்கள். பணம் இருந்தால் பிணம் கூட வாயை பிளக்கும் என்று சொல்லுவார்கள். காசும் பணமும் இருந்தால் காக்காய் கூட கலராகிவிடும் என்று சொல்லுவார்கள். பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் என்று சொல்லுவார்கள். இப்படி பழமொழிகள் பேசி பேசியே மார்க்கத்தை விட்டு நம்முடைய மக்களை தொலைதூரத்திலே இந்த சமுதாயம் ஆழ்த்திவிட்டது. இது மார்க்கத்தையும் மறுமையையும் மன்னரையும் மரணத்தையும் மறந்து வாழ்கின்ற மாடர்களுக்கு வேண்டுமானால் சரியாகும். ஆனால் ஒவ்வொரு முறையும் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை தா, நபியில் சொர்க்கத்தில் உன் நபியோடு இருக்க வேண்டும் என்கிற பாக்கியத்தை தா என்கிற எண்ணத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கிற நமக்கு இந்த உலகம் ஒரு சாதாரணமான ஒன்றாக தெரியும். என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்திற்கு நாம் வருகிறோமோ அப்போதுதான்
நாம் மறுமைக்குரியவர்கள். ஏதோ ரமதான் வருகிறது, சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், இரவில் மக்களோடு மக்களாக சேர்ந்து தொழுகிறோம், இதோடு நம்முடைய மார்க்கம் முடிந்து விட்டது, மறுமை நமக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்தால் நாம் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கைகளில் இருக்கிறோம். மறுமை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று இதற்கு கருத்தல்ல. உலகத்தில் மூழ்கிவிடக் கூடாது, உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்க கூடாது என்கிற கருத்தல்ல. அனுபவிக்காவிட்டால் வாழ்க்கையை முடிந்ததை போல் எண்ணிவிடக் கூடாது. மாறாக இந்த உலகத்தை ஒரு சாதாரணமாக பார்க்க வேண்டும், மறுமையை மகத்துவமானதாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் இன்பங்களை அற்பமாக சொற்பமாக பார்க்க வேண்டும், மறுமையின் இன்பங்களை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒன்றாக, ஆனந்தத்திற்குரிய ஒன்றாக பார்க்க வேண்டும். குர்ரத்து அயுன் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. கண்களுக்கு குளிர்ச்சி என்பது அதனுடைய அர்த்தம். அந்த கண்களுக்கு குளிர்ச்சி என்பது உலகத்தை பார்க்கிற போது வரக்கூடாது சகோதரா, உல்லாசத்தை பார்க்கிற போது வரக்கூடாது சகோதரா. உன் கண்களுக்கு குளிர்ச்சி என்பது குர்ஆனை நீ கேட்கிற போது உனக்கு வர வேண்டும், பள்ளிக்குள் நுழைகிற போது வர வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே பெரியவன், உலகத்தில் எல்லாமே அற்பம் என்கிற சிந்தனை விட தக்பீர் கட்டுகிறாயே, அந்த தொழுகை உனக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டும். சாலிஹான அடிப்படையிலே நன்மைகளை உனக்கு ஏவி தானும் நன்மைகளை செய்து சிறந்த தர்பியத்தை கொண்டு மக்களை வளர்க்கிறாளே, அப்படிப்பட்ட மனைவியையும் மக்களையும் பார்க்கும் போது உன் கண்களுக்கு குளிர்ச்சி வர வேண்டும். மறுமையிலே போய் நிற்கிற போது மறுமையின் இன்பங்களையும் மறுமையின் ஆனந்தங்களையும் அனுபவிக்க போகிறோமே என்கிற எண்ணம் வரும்போது நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சி வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்றைக்கு நமக்கு வருகிறதோ அதுதான் பக்குவப்பட்ட பண்பட்ட ஒரு பதமான அற்புதமான வாழ்க்கை. உலகத்தினுடைய உல்லாசங்களில் நாம் மூழ்கி இருக்கும் காலமெல்லாம் மறுமையை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஷைத்தான் விடமாட்டான். அவனுடைய ஆசாபாசங்களை வைத்து, அவனுடைய ஆட்களை வைத்து, அவனுடைய இந்த டெக்னாலஜியை வைத்து, அவனுடைய மீடியாவை வைத்து, அவனுடைய சமூக கொடுமைகளை வைத்து நம்மை அவனை அல்லாஹ்வை விட்டு மறுமையை விட்டு தூரப்படுத்துவதற்கு 1000 சதிகள் செய்தாலும் சூழ்ச்சிகள் செய்தாலும் அதை எல்லாவற்றையும் இறையச்சம் என்கிற ஒரே ஒரு இயந்திரத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் வர வேண்டும். எதிர்வரக்கூடிய ரமதானில் சகோதரர்களே, நம்முடைய நோன்பை நாம் உயிரோட்டத்திற்குரிய ஒரு நோன்பாக வைக்க வேண்டும். எத்தனையோ ரமதான் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ரமதானாக 10ஓடு 11ஆக அத்தோடு இது ஒன்றாக இல்லாமல் ஒரு உயிரோட்டத்திற்குரிய ரமதானாக இந்த ரமதானை நாம் அனுஷ்டித்து அந்த பிடிக்கிற நோன்பிலும் அந்த நின்று தொழக்கூடிய தொழுகையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் அவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதிலும் ஒரு உள்ளார்ந்த ஒரு தொடர்பும் உணர்வும் உறவும் ஏற்பட்டு உயிரோட்டமான முறையில் இந்த ரமதானை நாம் கடைபிடித்து நாமும் நம்முடைய குடும்பத்தவர்களும் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை, மறுமையின் பேரானந்தங்களை, மறுமையின் அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.